ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்சர்ட் டேப்பில் இருக்கிற பைவட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்துருந்தோம். ஒரு டேட்டா வச்சு எப்படி வந்து பைவட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பைவட் டேபிள், அப்புறம் இந்த பைவட் டேபிளே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுனில் 2 ஆப்ஷன் இருக்குது. இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த பைவட் டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம் டேபிள் ஸ்லாஷ் ரேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேஞ்சை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து கோ டு ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கும்போதே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து டேட்டா ரேஞ்ச் அப்படின்றத இப்படி தான் வந்து எக்ஸல் வந்து கன்சிடர் பண்ணும் அப்படின்றத. ஸோ இந்த டேட்டாக்கு நான் நடுவில் இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சை ஃபுல்லாத்தையும் அதுவே செலக்ட் பண்ணி நமக்கு பைவட் டேபிளாக கொடுத்துரும். இப்போ இது செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரம் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த ஷீட்டில் இல்லாமல் வேறு ஷீட்டில், அதாவது இப்போ வேறு ஷீட்லேயோ வேறு இடங்கள்லையோ ஏதாவது கம்ப்யூட்டர்லேருந்து வேறு ஃபைல்லையோ இல்லை சிஎஸ்வி ஃபைல்லையோ அந்த மாதிரி வேறு ஃபைல்லேருந்து நீங்கள் வந்து டேட்டா சோர்ஸை எடுத்து அதை வந்து பைவட் டேபிளாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து பைவட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாகவே வந்து ஒரு கோர்ஸ் போடணும். அந்த லெவலில் வந்து பைவட் டேபிள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு வந்து பேசிக்காக நான் மேலோட்டமாக எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போகிறேன். அடுத்தடுத்து நம்ம அட்வான்ஸ்ட் எக்ஸல் போகும்போது எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம ஆப்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா வரிசையாக பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அட்வான்ஸ் எக்ஸல் வரும்பொழுது நான் இந்த பைவட் டேபிள் அப்படின்றதுக்கே கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 30-40 வீடியோஸ் போட்டால் தான் நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இப்போது அடுத்த ஆப்ஷன் வந்து என்னென்னா ரெக்கமெண்டட் பைவட் டேபிள். இப்போ என்னென்னா, இப்போ நான் இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண அதே டேட்டா தான். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழேயும் கொடுக்குறேன், என்னோடய வெப்சைட்லையும் நான் வந்து போடுறேன். ஸோ அதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பைவட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே எனக்கு ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன் வந்து கொடுக்கும். இப்போ இதில் என்னென்னா சம் ஆஃப் ப்ராஃபிட் பை சிட்டி வைஸ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி அதுவாக வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. அது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சேட் ஜிபிடியோ ஒரு ஏதோ ஒரு ஏஐ ரிலேட்டடான ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு மதுரையை பற்றி ஒரு ரைட்டப் கொடு, இல்லை தமிழ்நாடு பற்றி ஒரு ரைட்டப் கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதில் அதுவே ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து பேராகிராஃப் ரைட் பண்ணியிருக்கேன், இதில் உங்களுக்கு எந்த டிராஃப்ட் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதில் வந்து ரெக்கமெண்டட் பைவட் டேபிள்னா சிஸ்டமே வந்து உங்களுடைய டேட்டாவை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு 4-5 ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி தான் இப்போ ப்ராஃபிட் அப்படின்றத கொடுத்துருக்கு, சம் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ரீஜியன் வச்சு கொடுத்துருக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சம் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி அதுவே வந்து நம்மளுடைய டேட்டாவை ரெகக்னைஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய பைவட் டேபிள் வந்து அதுவே வந்து ரெடி பண்ணி கொடுக்குது. இதில் நமக்கு ஏதாவது ஓகே இந்த இது எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் ஓகே கொடுத்தா போதும், எனக்கு இந்த மாதிரி அதுவே வந்து பைவட் டேபிள் வந்து போட்டு கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ரெக்கமெண்டட் பைவட் டேபிள். இப்போது இந்த பைவட் டேபிள் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். இந்த டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிப்போர்ட் லேஅவுட்டு, பிளாங்க் ரோஸு, கிராண்ட் டோட்டல்ஸு, சப் டோட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.